லாஸ்ட்டாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த ஒரு ட்ரேட் முழுக்க வால்யூம் அண்ட் ப்ரைஸ் செக்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு நான் மெயின்டைன் பண்ண ஒரு ட்ரேட்ஸ் தான் இப்போ நான் எடுத்த எல்லா ட்ரேட்ஸுமே. இந்த போர்ஷனில் பார்க்குற ட்ரேட்ஸ் எல்லாமே அந்த ஒரு விஷயத்தை பொறுத்து வரக்கூடிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே நான் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்னுடைய பாயிண்ட்ஸை நான் என்ட்ரிஸ்க்காக மேட் பண்ணி நான் அந்த ஒரு பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மார்க்கெட் ஒரு சைட் பை மூவ் கொடுத்தாங்க. சைட் பை மூவ்னு சொல்லும்போது என்னுடைய கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணி தான் நெக்ஸ்ட் மூவ் போவாங்க, நெக்ஸ்ட் ட்ரெண்ட் மேக் பண்ணுவாங்க. ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் என்னுடைய அனலைஸ் பாயிண்ட்ல எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல என்னுடைய ட்ரேடை நான் எந்த பாயிண்ட்ல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலரான செல்லர் வால்யூமை நான் ஒரு 100% எடுத்து இதிலேருந்து என்னுடைய நெக்ஸ்ட் வால்யூம்ஸ் கம்ப்ளீட் ஆகி மூவ் ஆகக்கூடிய ஒரு போர்ஷனை நான் என்னுடைய என்ட்ரிக்காக நான் மேக் பண்ண போகிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ஒரு செல்லரை நான் வந்து ஒரு 100% வால்யூமாக எடுக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வால்யூம் எனக்கு அதை ஒரு 100% கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்ட்ரா வால்யூம் கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செல்லர் கேண்டில் அந்த ஒரு போர்ஷன் எனக்கு கம்ப்ளீட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா வால்யூம் கீழே கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு வால்யூமில் கம்ப்ளீட் பண்ண போர்ஷனை தாண்டி எனக்கு ஒரு 50% எக்ஸ்ட்ரா வந்ததுனால நெக்ஸ்ட் என்னுடைய கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன். அப்படி வெயிட் பண்ணும்போது ஒரு பையருடைய மூவ் எனக்கு அந்த ஒரு பிளேஸில் வந்ததுனால நெக்ஸ்ட் எனக்கு ஒரு பையருடைய மூவ் வரணும். ஏன்னா அந்த ஒரு ப்ரைஸ் வால்யூம் எனக்கு என்ன ஆகணும், கம்ப்ளீட் ஆகணும். என்னுடைய கன்ஃபர்மேஷன் சைட் வைஸாக இருந்தாலும் சரி, ஒரு பேஸ் ரன்னாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் வித் ப்ரைஸ் வால்யூம் இந்த ஒரு பிளேஸில் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகி மூவ் ஆகுங்கிறது என்னுடைய கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துலனால நான் ஒரு பையர் ட்ரேட் போய் அதை நான் ஒரு ப்ராஃபிட் பண்ணேன். அகெயின் இன்னுமே மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகாததுனால இந்த ஒரு போர்ஷனில் நான் மறுபடியுமே ஒரு பையர் ஆப்ஷன் போயிருக்கேன். இந்த ஒரு பையர் கேண்டில் எனக்கு இந்த ஒரு செல்லர் கேண்டில் இருக்கக்கூடிய வால்யூமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுச்சுங்கிற பட்சத்தில் இந்த ஒரு பிளேஸில் எனக்கு ப்ரைஸ் வால்யூம் ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வரக்கூடிய போர்ஷனில் மார்க்கெட் எனக்கு எந்த மாதிரி மூவ் கொடுக்குறாங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நெக்ஸ்ட் ஒரு மூவ் வந்து நான் அனலைஸ் பண்ணி எடுப்பேன். ஓகேவா? மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே இதே ஒரு போர்ஷனை மட்டுமே என்னுடைய என்ட்ரிக்காக நான் மேக் பண்ண போகிறதில்ல. என்னுடைய அனலைஸ் பாயிண்ட்டில் என்னுடைய ட்ரெண்டில் எந்தெந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த ஒரு விஷயத்தை நான் மார்க் பண்ணியிருப்பேன். எஸ்என்ஆர் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு விஷயத்தை மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட் ஒவ்வொரு மூவ் கொடுக்கும்போதும் அந்த மூவிங் அனலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணிவிடுவேன், ட்ரேட் என்ட்ரி எடுத்துடுவேன். ஓகே, கிரேட் ஒன். அண்ட் தென் இந்த ஒரு போர்ஷன்லேயே நான் ஒரு பையர் ஆப்ஷன் போயிருக்கேன். ஏன்னா எனக்கு மேபி மார்க்கெட் இன்னொரு பையர் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த 3 கேண்டிலுமே எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு 3 பையர் கேண்டிலுமே எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ப்ரீவியஸில் வந்த இந்த ஒரு செல்லருடைய ப்ரைஸ் வால்யூமை 100% கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எனக்கு ஒரு ஃபார்வர்ட் டாப்பில் கொடுத்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ஆகணும்னு தான் மினிமமான ஒரு அமௌண்ட்டில் இந்த ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இதுக்கு ரீசன் கிடையாது. ஓகேவா? மேபி எனக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் வால்யூம் எனக்கு பையரில் கொடுக்குறாங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் மூவ் நான் எடுக்கலான்னு ஒரு மூவ் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு மார்க்கெட் ஒரு டவுன் ஃபார்வர்ட் கொடுக்கும்போது இப்போ எனக்கு மூவ் ஆகக்கூடிய இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு செல்லர் இருக்காங்க இல்லையா, இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம் தான். அப்போது இந்த எக்ஸ்ட்ரா வால்யூம் வருதுங்கிற பட்சத்தில் இதை மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா சைட்வேஸ் கம்ப்ளீட் ஆகணும் என்னுடைய கன்ஃபர்மேஷன். அண்ட் தென் இந்த ஒரு போர்ஷன்லையுமே மார்க்கெட் என்ன பண்ணி ஆகணும், எனக்கு இந்த ஒரு ப்ரைஸ் வால்யூமே கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இந்த ஒரு இடத்துல நான் ஷுவர் ஷார்ட்டாக மார்க்கெட்டோட மூவிங் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்பதாகவே ஒரு அனலைஸ் பாயிண்ட் எடுத்துட்டேன். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டில் வரலாம், இல்லைங்கிற பட்சத்தில் இன்னுமே எனக்கு என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? பட் என்னுடைய கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறத விட நெக்ஸ்ட் எனக்கு ஒரு மூவ் கிடைக்கும் போது அதில் நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா இஃப் அது லாஸ் ஆனாலுமே என்னுடைய கன்ஃபர்மேஷன் எனக்கு ஸ்ட்ராங் ஆகும். எப்போவுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் எப்படின்னா, ஒரு லாஸ் வந்து என்னை குழப்பாமல் என்னுடைய எமோஷனலை கொண்டுட்டு வராமல் என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை, என்னுடைய ப்ரீவியஸ் அனலைஸை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி இருக்கிற அளவுக்கு தான் என்னுடைய பொசிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே எமோஷனல் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ரீசன் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஒரு பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இந்த ட்ரேடிங்கில் என்னுடைய ஜார்னியில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போது என்னுடைய கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ஒரு பையர் மூவ் கிடச்சிட்டாங்க. அண்ட் தென் அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நான் எடுத்த ஒரு ட்ரேட்லையும் எனக்கு அது ப்ராஃபிட் ஆனாங்க. அண்ட் தென் ஒரு பையர் மூவ் கொடுத்ததுமே இந்த செல்லரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வால்யூம் கம்ப்ளீட் ஆகணும். அப்போ வந்த பையர் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அண்ட் தென் நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒரு பையர் மூவ் கொடுத்து ஆகணுங்கிறது என்னுடைய தியரி. இதில் மாற்றம் இருக்கக்கூடாது. என்னுடைய அனலைஸ் பாயிண்ட் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்னுடைய வேலை மூவ் ஆகி ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸில் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகியிருக்காங்கிற ஒரு அனலைஸ் நான் எடுத்துட்டேன். ப்ரீவியஸில் ஒரு பிஸ்னஸ் எந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி மூவ் ஆகுனா இனிமேல் வரக்கூடிய பொசிஷன் இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு அனலைஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியும், மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு மார்க்கெட் என்ன பண்ணி தான் ஆகணும், ரன் ஆகி தான் ஆகணும். இஃப் லாஸ் ஆனாலும் அது எமோஷனலை கொண்டுட்டு வராமல் அந்த லாஸ் ஒரு கீ பாயிண்ட்டாக இருந்து உங்களை என்ன பண்ணணும்,
இன்னுமே உங்களுடைய அனலைஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர இந்த ஒரு பாயிண்ட்டில் நமக்கு அமௌண்ட் போயிடுச்சு அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. என்னுடைய ட்ரேட் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நான் காசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட என்னுடைய என்ட்ரிஸ் அண்ட் என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு பையர் கேண்டில் இந்த செல்லரில் இருக்கக்கூடிய வால்யூமை கம்ப்ளீட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா வால்யூம் எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா வால்யூம் கொடுத்ததுமே நான் நெக்ஸ்ட் செல்லர் ஆப்ஷன் போயிருக்கலாம். பட் மேபி மறுபடியுமே ட்ரெண்ட் என்ன ஆகலாம், பையருக்கு போகலாம், இல்லை அகைன் டவுனுக்கு வரலாம். இப்படி மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகிற பொசிஷன் மேலே போகணுமா கீழே போகணுமாங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எஃப்விஜி நம்ம சொல்லுவோம், ஃபேர் வேல்யூ கேப். ஒரு இம்பேலன்ஸான ஏரியா மார்க்கெட் ஒரு பொசிஷனில் இருக்குன்னு சொல்லும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, ஒரு மூவ் கொடுப்பாங்க. பட் எனக்கு இந்த ஒரு வேலை எஃப்விஜி இருக்காங்க, பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேண்டில் வந்து எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு மூவ் பண்ணிடுச்சு. அதோட ப்ரெஷர் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஒரு பாயிண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னுடைய இந்த ஒரு பேஸ் மூவ் எந்த ஒரு பொசிஷனை பிரேக் பண்ணுதோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னுடைய இந்த ஒரு பேஸ் ரன்னிங் இப்போ எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ரன்னிங் எனக்கு ஒரு சர்ஃபேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கணும் போது எந்த ஒரு பொசிஷன் எனக்கு பிரேக் அவுட் ஆகுதோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு பாட்டம் எனக்கு பிரேக் அவுட் ஆகுதுங்கிற பட்சத்தில் அதோட பொசிஷனில் நான் நெக்ஸ்ட் ட்ரேட் மேக் பண்ண போகிறேன். அண்ட் தென் எனக்கு ஹை பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லும்போது அதோட பொசிஷனில் என்னுடைய என்ட்ரி மேக் பண்ண போகிறேன். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஒரு பிளேஸில் எனக்கு பையர் வந்து எக்ஸ்ட்ரா கேண்டிலாக வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து செல்லர் வால்யூம் எனக்கு அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணது போக எனக்கு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பையர் கேண்டில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம். ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய நெக்ஸ்ட் என்ட்ரிஸ்க்கான போர்ஷனை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இந்த ஒரு செல்லர் கேண்டில் இப்போ எனக்கு லாஸ்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு செல்லர் கேண்டில் எனக்கு எந்த போர்ஷனில் முடியுதோ அது எந்த மூவில் முடிஞ்சாலுமே எனக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய கேண்டில் என்ன பண்ணி ஆகணும், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த ஒரு பிளேஸில் எனக்கு இந்த பையர் கேண்டில் இருக்காங்கல்ல, இந்த பையர் கேண்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வால்யூமை கம்ப்ளீட் பண்ணது போக எக்ஸ்ட்ராவாக இந்த செல்லரில் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வால்யூம்ஸ் எனக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வால்யூமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் மார்க்கெட் எனக்கு ஒரு மூவ் கொடுக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு பையரில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். பட் இந்த ஒரு பிளேஸில் எனக்கு டோஜியாக வந்திருக்காங்க. டோஜி ஒரு மூவ் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நான் அது ஒரு வேல்யூ பாயிண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா டோஜிங்கிறது எண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஒரு ஜீரோவில் தான் வந்து முடிஞ்சாகணும். அது எந்த ஒரு ப்ரைஸ் வால்யூமில் ஸ்டார்ட் ஆகுதோ அது இன்க்ரீஸும் பண்ணாமல் டிக்ரீஸும் பண்ணாமல் அதே பாயிண்ட்டை வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கணும். பட் இந்த ஒரு போர்ஷனில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் பையரில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ராங் டிக் எடுத்துட்டேன். பட் அதுவுமே என்னுடைய கன்ஃபர்மேஷனை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி என்னமோ கொடுத்துட்ருக்காங்க, ஒரு செல்லர் மூவ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது, ஓகே மார்க்கெட் வந்து என்னுடைய சர்ஃபேஸை பிரேக் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு இப்போ ஒரு செல்லருடைய அதாவது ஒரு செல்லருடைய ஒரு வால்யூம் வந்து எனக்கு ஹையாக ஒரு மூவ் கொடுத்துட்ருக்கு. அப்போது இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன இருக்கணும், ஒரு பையர் மூவ் கொடுக்குறாங்கங்கிற பட்சத்தில் இந்த ஒரு செல்லர்லேயும் எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வால்யூம் இருக்குது. அண்ட் தென் இந்த ஒரு செல்லர்லேயும் எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வால்யூம் இருக்குது. நடுவில் வந்து இந்த ஒரு ஃபைட்டிங் கேண்டிலான டோஜி வந்து நான் என்ன பண்ண போகிறதில்ல, என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸில் எடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த பிளேஸில் நான் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறேன். இந்த ஒரு பிளேஸ் எனக்கு ஒரு பையர் மூவ் கொடுக்குறாங்கங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் நான் ஒரு பையர் ஆப்ஷன் போய் நான் ட்ரேட் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு போர்ஷனில் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? எப்போவுமே ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடும் சரி வால்யூம் ட்ரேடும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு சைட்வேஸ்லேயும் சரி அண்ட் மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு பேஸ்லேயும் சரி மார்க்கெட் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிற ஒரு போர்ஷன் நம்ம எடுத்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி எடுக்க முடியும். இந்த ஒரு பிளேஸில் நான் வந்து கேண்டிலோடைய சைக்காலஜி யூஸ் பண்ண போகிறதில்ல. 3 கேண்டில் பச்சை கலரில் வந்து 4வது கேண்டில் சிவப்பு கலரில் வரும்னு சொல்லிட்டு நான் எடுக்க போகிறதில்ல. என்னுடைய கன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி ரன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸ் இனிமேல் இந்த மாதிரி தான் ரன் ஆகணும். இந்த ஒரு பிஸ்னஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த அடி வாங்கின ஒரு போர்ஷனை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ப்ரீவியஸாக என்ன பண்ணிட்டேன், அனலைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இந்த பிளேஸை எனக்கு இன்னுமே டீப்பாக கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இங்கே எனக்கு ஒரு பையருடைய மூவ் வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ வரக்கூடிய இந்த பையர் கேண்டில் எனக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான 3 செல்லர் கேண்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வால்யூமும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலைங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு நான் ஒரு பையர் ஆப்ஷன் ஷுவராக போகிறேன். ஓகேவா? பட் நான் போகக்கூடிய ட்ரேட் வந்து இனிமேல் 1 minute இருக்கணுமா 2 minute இருக்கணுமாங்கிற ஒரு டைம் ஃப்ரேமை நான் வந்து என்ன பண்ணிப்பேன், சூஸ் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு டோஜி மூவ் கொடுத்துருக்காங்க. அகெயின் நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அங்கேயுமே கேண்டில்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஃபைட்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பார்த்தா தெரியும் இந்த கேண்டிலுமே என்ன தான் பண்ணிகிட்ருக்கு, ஃபைட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எனக்கு இந்த ஒரு பாயிண்டில் 1 minute ட்ரேட் எடுத்துட்டேன். பட் எனக்கு மைண்டில் இந்த ஒரு போர்ஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. மேபி ஒரு ஃபைட்டிங் கேண்டில் கிடச்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துடுவோம். அது ஃபைட் ஆகி அதே போர்ஷனில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகிடும், ஒரு அமௌண்ட் வந்து
ரீஃபண்ட் ஆகிடும். நம்மளுடைய கன்ஃபர்மேஷனில் உள்ள அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் ஒரு மூவ் கொடுத்துடுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் ஆகிடும். இஃப் அது ப்ராஃபிட் ஆனாலும் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் டீப்பாக வந்து ப்ராஃபிட் ஆன மாதிரி இருக்காது. நான் எப்போவுமே ஒரு விஷயம் விரும்புவேன், என்னுடைய கன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு டீப் ப்ராஃபிட்டாக இருக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் என்னுடைய கன்ஃபர்மேஷன் கிளியராக ஒரு மூவ் கொடுத்துட்டு மேபி மார்க்கெட்டோட ஃபாஸ்ட் ரன்னிங்கில் ஒரு மூவ் கொடுத்து கீழே வந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய கன்ஃபர்மேஷனுக்கான மூவ் எனக்கு மார்க்கெட் கொடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு போர்ஷன் இருக்கணுங்கிற பட்சத்தில் சுற்றி மார்க்கெட் வருதா இல்லை டைரெக்டான ஒரு மூவில் வந்து கம்ப்ளீட் பண்ணுதா, அந்த ஒரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணி தான் என்னுடைய மூவ்மெண்ட்டை நான் கொடுத்துட்ருப்பேன். ஓகே, இப்போது இந்த பிளேஸில் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபைட்டிங் மூவ் கொடுத்துட்டு தான், அதாவது டோஜிக்கான ரன்னிங் அகைன் கேண்டில்ஸ் வந்து ஃபைட் பண்ணி ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வே பண்ணி தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. பட் என்னுடைய கன்ஃபர்மேஷன் என்ன, இந்த இடத்துல மார்க்கெட் ஃபைட் பண்ணுது அப்படின்னா இது ஒரு சைட் வே அண்ட் ஒரு மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷன் பிளேஸ். அப்போது எனக்கு மார்க்கெட் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வால்யூமை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் டாப் ரீச் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில்ஸ் இந்த ஒரு பிளேஸில் எனக்கு ப்ரெஷரில் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ ப்ரெஷர் ஆகும்னு சொல்லும்போது எந்த இடத்துக்கு மெஜாரிட்டி தேவையோ, எந்த இடத்துக்கு டிமாண்ட் தேவையோ அந்த ஒரு பிளேஸுக்கு தான் மார்க்கெட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ட்ரெண்டை புஷ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த ஒரு போர்ஷனில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, அப்போது இந்த ஒரு பிளேஸில் நான் வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், டிமாண்டுக்கு தான் எடுத்தாகணும். ஐ மீன் ஒரு பையர் கண்டில் நான் போய் ஆகணும். அந்த ஒரு போர்ஷனால தான் இந்த ஒரு பிளேஸில் நான் ஒரு பையர் கண்டில் எடுத்தேன். என்னுடைய கன்ஃபர்மேஷனுக்கு ஏற்றபடியே நான் வந்து கேண்டில் ஸ்டிக்கோட ஃபைட்டிங் எதனால் பண்ணும், ஒரு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. டிமாண்டை எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த ஒரு இடத்துல பேலன்ஸ் இருக்குது, ஒரு ப்ரைஸ் வால்யூமும் சரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் சரி, எந்த பிளேஸில் பேலன்ஸ் இருக்கோ அந்த ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்காக வெயிட் பண்ணி இந்த ஒரு பிளேஸில் நான் என்ன பண்ணுறேன், ட்ரேட் எடுக்கிறேன். அகைன் எனக்கு வந்த பையர் கண்டில் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, ப்ராஃபிட்டுக்கான மூவ், ஒரு டீப்பான ப்ராஃபிட்டுக்கான மூவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மூவ் கொடுத்துருச்சு. ஆனாலுமே எனக்கு வந்து வால்யூம் கம்ப்ளீட் ஆகாததுனால இந்த ஒரு பிளேஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பையர் கேண்டிலுக்கு ஒரு மீடியமான ஒரு ட்ரேட் போகிறேன், அதாவது ஒரு மிதமான அமௌண்ட். ஓகேவா, அண்ட் இந்த ஒரு பிளேஸில் எனக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸுக்கான மூவிங் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டைம் இதுவும் லாஸ் ஆக தான் போகுது. அப்போது எனக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய செல்லரில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வால்யூம் இன்னுமே பேலன்ஸில் தான் இருக்குது. மார்க்கெட் அகெயின் இன்னொரு செல்லர் கண்டில் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அப்போ வந்த இந்த ஒரு செல்லர் கண்டிலும் எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம் தான். அண்ட் தென் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செல்லர் பர்டிகுலரான வேலை இருக்கக்கூடிய வால்யூம்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம் தான். அப்போது மார்க்கெட் எனக்கு அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னா ஒரு பையர் மூவ் கொடுத்தாகணும். இந்த ஒரு பிளேஸில் நான் ஒரு 5,000க்கு நான் ஒரு ரிஸ்க் எடுத்தேன். பட் என்னுடைய ரிஸ்க்கு கரெக்டு. அதே மாதிரி ப்ரீவியஸ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி ஃபைட் கேண்டில் வரக்கூடிய ஒரு மூவில் நம்ம எத்தனை நிமிஷத்துக்கு ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணதும் கரெக்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸில் எனக்கு டோஜி மூவ் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எனக்கு ஒரு பையருக்கு புல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கேண்டில்ஸ் ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 மினிட்க்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுதான் நான் வந்து டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு விதம். மார்க்கெட்டுடைய மூவிங் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு நெக்ஸ்ட் மூவ் கொடுக்க போகிறாங்கங்கிற ஒரு விஷயத்தை என்னால் ஒரு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த பிளேஸில் நான் 2 மினிட்டுக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த ஒரு கேண்டில் எனக்கு டோஜியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய கேண்டில் எனக்கு என்ன பண்ணி ஆகணும், என்னுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக, என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு மூவ் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபைன் பண்ணியிருந்தேன். பட் இதுவுமே எனக்கு என்ன பண்ணுது, ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டிலாக நெக்ஸ்ட் மூவ் கொடுக்குறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டைம் நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபைட்டிங் கொடுத்து நெக்ஸ்ட் ஒரு போர்ஷனில் ஒரு செல்லருக்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம்ஸ் வந்து 1 2 3 4 ஒரு 4 பிளேசஸில் எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வால்யூம்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு டீப்பான கன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மார்க்கெட் எனக்கு அதுக்கு டீப்பான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு மாற்றமே இல்லை. ஸோ எனக்கு லாஸ் ஆகிற விஷயம் எல்லாமே என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸில் இருந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்து எனக்கு லாஸ் ஆகலை. என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை இன்னுமே டீப்பான ஒரு கன்ஃபர்மேஷனாக பண்ணுறதுக்கான, அதாவது என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுறதுக்கான ஒரு விஷயம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு லாஸ் ஆகல் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா, அகெயின் எனக்கு வந்த ஒரு மூவ் என்ன அப்படின்னா ஒரு பையரில் ஒரு ஃபைட்டிங் கேண்டில் தான் எனக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டே நம்ம போகிறோம். ஒரு பையர் கேண்டில் நான் ஒரு 5,000 ரிஸ்க், நான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துருக்கலாம் லாஸை ரெக்கவர் பண்ணுற மாதிரி. ஓகே பரவாயில்ல, இந்த ஒரு மூவில் நான் வந்து ட்ரேட் என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த ஒரு விஷயம் எனக்கு ப்ராஃபிட்டாக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட்டோட மூவிங் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் தென் மார்க்கெட் எந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண போகுது, எதுக்காக இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் ஒரு புல் கொடுத்துட்டு இருக்காங்க, எதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, ஒரு ரீசன் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுக்கிறதுல தவிர்க்கிறதுல ரீசனே இல்லை. நான் நினச்ச மாதிரி இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, கேண்டில்ஸ் ஃபைட் பண்ணாங்க. ஓகே
2 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்திருந்தேன். 1 மினிட்ல ஒரு டோஜி வந்திருந்தாங்க. செகண்ட் மினிட்லேயும் கேண்டில் ஃபைட் பண்ணி எனக்கு அது ஒரு லாஸ் ஆச்சு. ஆனால் என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மாற்றம் இல்லை. நான் நினச்ச மாதிரியே அகைன் ஒரு பையர் ட்ரேட் போயிருக்கேன், ப்ராஃபிட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பையர் கேண்டில் லாஸ்ட்டாக முடிகிற ஒரு போர்ஷனில் நான் வந்து என்ன பண்ணேன், என்னுடைய நெக்ஸ்ட் என்ட்ரி இன்னுமே மார்க்கெட் எனக்கு டாப் போகணும்ல, கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு டாப் இருக்கிறதுனால அகைன் ஒரு பையருக்கான ஒரு ட்ரேட் என்ட்ரி போயிருக்கேன். ஓகேவா, நான் ட்ரேட் என்ட்ரி எடுத்தது லாஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் முடிகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு எடுத்தது. லாஸ்ட் 1 செகண்டில் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, எனக்கு ஒரு பையர் மூவில் ஒரு ஹை ப்ரெஷர் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வேல்யூ டாப்பில் எனக்கு ரீச் பண்ணிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இதுவும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் நான் இதுவும் நன்மைக்கேன்னு சொன்னது அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சது. ஏன்னா இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செல்லர் போர்ஷனில் வந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைமில் நான் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கக்கூடிய டைமில் என்னுடைய இன்டர்நெட் ஸ்லோவோ என்னமோன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய டைம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நான் ரிஃப்ரெஷ் கொடுக்கும்போது மட்டும்தான் அது ரிட்டன் ஆகுது. புரியுதா? 10 செகண்டில் நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா அது ஒரு செகண்ட் போயிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படியே எனக்கு ஸ்டக் ஆகி நிற்குது சம்டைம்ஸ். அது என்னோடய நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், மேபி, ஐ திங்க். அப்போ இந்த ஒரு போர்ஷனில் நான் பார்க்குறேன், நான் கொடுத்த அமௌண்ட் வந்து எனக்கு என்ன ஆகிடுச்சு, ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அகைனுமே கேண்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட் மூவிங்கில் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு மூவ் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிடுச்சு, அதோட மூவிங் எதுக்காக மூவ் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுங்கிற பட்சத்தில் என்னால் ஒரு லாஸ் ஆனாலுமே அந்த லாஸ் எதுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், என்னுடைய ட்ரேட் என்ட்ரியை மேக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஃபியர் ஆகிறதுக்கோ, பேனிக் ஆகிறதுக்கோ, அண்ட் தென் வரி பண்ணிக்கிறதுக்கோ, இன்னுமே எமோஷ்னல் ஆகிக்கிறதுக்கோ இந்த இடத்துல இடம் இல்லை. ஓகேவா? இஃப் என்னுடைய வேர்ட்ஸில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா நான் வந்து நைட் டைம் ஒரு 2 AM இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைம்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் வாய் உளறி இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஓகேவா?